வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், சமூகத்தின் மீதான பொறுப்பு கூடும், குடும்பத்தின் மீதான பொறுப்பு கூடும், வேலை சார்ந்த பொறுப்பு கூடும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் எனக்கு எடுத்த எஃபர்ட்டை விட இன்றைக்கி எஃபர்ட் கூட தான் எடுக்க வேண்டி இருக்குது. குறைக்கலாம் முடியாது, கூட்டிக்கிட்டே தான் போகணும். அந்த பார் அதிகமாக செட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. யூ ஆர் நோ மோர் கிட்ஸ், யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு க்ரோன் அடல்ட்டாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனநிலை இப்போதே உருவாக்கி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த உங்கள் பங்களிப்புகளை வெறும் கருத்துக்களாக முன்வைக்காமல் நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் போய் நின்று ஓட்டு போடுங்க. உங்கள் தெருக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்கள். ஓட்டு போடுறது உங்கள் ஜனநாயக கடமைன்னு சொல்லுங்கள். எலெக்ஷன் விளையாட்டில் போய் நின்று உனக்கான தலைவிதியை நீ மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை அதுதான் உருவாக்கி தருன்னு போய் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் தட் செய்யுங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து கோபம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அறச்சீற்றத்தை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது வெறும் கோபமாக வார்த்தைகளாக மட்டும் முடிவதில் எந்த புண்ணியமும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண்ணின் வேலை ஒரு ஆணை பார்த்துக் கொள்வது. டே, ஒரு ஆண் தாண்டா ஒரு பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்க்காத உங்க சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. வீடுகளுக்குள் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையோட வேலை பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிறதுன்னு. பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆணையும் பெண்ணையும் எதிரியாகவே சித்தரிப்பு. அழகின் பொருட்டே ஒரு பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடுகிற போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அறிவின் பொருட்டு உங்களை எவன் மதிக்கிறானோ அவன் தான் உங்களுக்கான ஆண்மகன். அழகின் பொருட்டு உங்களை கொண்டாடுகிறவன் தவறானவன். ஒத்துக்காதீங்க. So you need to accept the realities. If you want to make a change, make the change from the ground, not just emotions. ஆனால் இந்த இமோஷன்ஸை தட்டி விட்டு இங்கே அரசியல் நடக்குது. ஆமாம் நானும் கூட இந்த இமோஷன்ஸை தட்டி விட்டா கைத்தட்டும் கிடைக்கும், கோபிநாத் நல்லா பேசலாம்னு சொல்லிட்டு போவீங்க. அதுக்கு இல்லை, நான் இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். இந்த அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன சரியோ அதைத்தான் நான் சொல்லணும். தட்டி விட்டு போகிறது ரொம்ப ஈஸி, அது தப்பு. யோசிங்க. அரசியல்